الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய அவர்கள் கிருபையினால் அவனுடைய இடத்தில் அவனை போற்றி புகழ்ந்து வணங்கி அவனுக்கு நன்றியை செலுத்தியுள்ளார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தனுடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வுடைய அவர்கள் கிருபையினால் நேற்றைய தினம் ஆரம்பித்த தொடர் வாழ்வாதாரத்தின் திறவுகோல்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பார்த்தோம். நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆசைப்படக்கூடிய, விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய செல்வம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது செய்ய வேண்டிய கடமை நம்மீதானது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை நான் மக்களுக்கு மத்தியில், ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு நான் அதிகமாக வழங்குவதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய பொருளாதாரம், உணவு, இதுவெல்லாம் அதிகமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, இரண்டாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமை இகாமத்துஸ் ஸலாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற, நம்மீது கட்டளையிட்டு இருக்கின்ற தொழுகையை நிலைநாட்டுவோம். வாங்க சகோதரர்களே, தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிற்கான அடிப்படை தொழுகை தான். உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னார், உலகத்தில் வாழ்வாதாரத்தை அதிகமாக பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னார், நிம்மதியாக மன அமைதியோடு, கஷ்டங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையை நாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகை தொழுகையில் தான் எனக்கு கண்குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கு. எனவே தான் சொன்னார்கள், யா பிலால் அகீமிஸ் ஸலாத் அரிஹ்னா பிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகைக்காக அதான் சொல்லுங்கள், அதை கொண்டு எனக்கு ராஹத் அளியுங்கள் என்றுதான் சொன்னார். தொழுகை தான் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை. நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படை தொழுகை தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள், அழகிய ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அல்லாஹ் ஆண்களை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தபிர் அலைஹா. அதுல நீங்களும் உறுதியாக இருங்கள், அந்த தொழுகையில உறுதியாக இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா. உங்களிடமிருந்து நாம் எந்த ஒன்றையும் கேட்கல. அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்தில் நாம் எந்த ஒன்றையும் கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக். உமக்கு நாம் ரிஸ்க் அளிக்கிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நன்றாக கவனித்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, எந்த ஒரு அம்சம், எந்த ஒரு அமல் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையாக இருக்கிறதோ அதை விட்டு விட்டு வாழ்வாதாரத்தை தேடும். இப்படி எந்த ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை உங்களுக்கு தருகின்றேன், இதை செய்யுங்கள் என்று சொல்றானோ அந்த அமலை விட்டு விட்டு வாழ்வாதாரத்தை தேட சொல்றோம். எப்படிப்பட்ட நிலை நமது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாங்குக்காக அழைக்கப்படுகிறது, நான் அழைப்பு விடுக்கப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் உம்மிடத்திலே நான் வாழ்வாதாரத்தை கேட்கல,
சம்பாதித்துக் கொண்டிருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் தான் சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே வாழ்வாதாரத்தை கேட்கவே இல்லை. நஹ்னு நர்சுகுக், நாம் உனக்கு கொடுக்கிறோம். நீ என்ன செய்யணும்? தொழுகையின் பக்கம் வாருங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதை முற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக வசனத்திலே பேசுகிறார். நம்மை மட்டும் சொல்லல, உங்களுடைய குடும்பத்தாரையும் ஏவுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதற்குண்டான முதன்மையான நோக்கம் தொழுகை, வணக்கம், அல்லாஹ்வை வணங்குவதுதான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அன்றி நாம் படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிர், நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டால் நீங்கள் பரவி செல்லுங்கள். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேடி அழைத்து செல்லுங்கள், பரவி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். முதலாவது என்ன? அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பை ஏற்று நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும், அதை முற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய பலருடைய நிலைப்பாடு, எல்லோரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பலரும் ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் போதெல்லாம் அதற்கென்று ஒரு ஆள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திலும் அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்திலே நான் செய்யக்கூடிய பிசினஸ், நான் செய்யக்கூடிய தொழில், அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள், உங்களுக்கு நாம் ரிஸ்க் அளிக்கிறோம், வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம் என்று சொன்ன பிறகும் அந்த தொழுகையை விட்டுவிட்டு அல்லது தொழுகையை பிற்படுத்திக் கொள்வது. பிறகு பார்த்துக்கலாம், இப்ப வாங்க சொல்லியிருக்கிறார், வாங்க சொல்லியிருக்கிறார், பிறகு வந்து கொள்ளலாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தொழிலில் எந்த தொழிலை செய்கிறோமோ, எந்த வேலையில் இருக்கிறோமோ அதிலே மூழ்கி இருக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு குறைபாடு. இதை நாம் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அந்த பிரிவை, அந்த பங்கை நம்மளுக்கு நிறைவேற்ற சொல்கிறார். இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து மறுமைக்காக நீங்கள் செலவு செய்யுங்க, அதே நேரத்தில் வலா தன்ஸ நஸீபக், இந்த உலகத்தில் உங்களுடைய பங்கை விட்டுறாங்க. இந்த உலகத்திலும் வாழ வேண்டும், அதற்கான வாழ்வாதாரத்தை தேட வேண்டும். ஆனால் வாங்க அழைக்கப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழைப்பு நம்முடைய காதில் விழுந்தால் உடனடியாக அதை விட்டுவிட்டு ஓடி வர வேண்டும். அதுதான் ஈமானின் அடையாளம். அப்படி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாதபுரத்திலிருந்து ரிஸ்குகளை அளிக்கப்படுகிறார். நம் நாடாதபுரத்திலிருந்து, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி அந்த வாழ்வாதாரத்தை நாம் செய்யக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு வருகிறோம். அப்படி வந்தால் அல்லாஹ் நமக்கு எப்படியாவது ரிஸ்க் அளிக்க கொடுக்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே அவருடைய வசனத்தில் அவருடைய வார்த்தையாக சொல்லிட்டா, நீங்க தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் வந்துருங்க, நஹ்னு நர்சுகுக், நான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கவலைக்குரிய அம்சம் என்ன சொன்னா, வாங்க சொல்லிட்டாங்க, தொழுகை பக்கம் வந்துருங்க, வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் லாபம் இல்லாமல் போயிடும், அந்த நேரத்தில் பிசினஸ் இல்லாமல் போயிடும், அந்த நேரத்தில் அதிகமாக லாபம் கிடைக்கும். அதனால நான் பிறகு சொல்லிருக்கிறேன் என்று பிற்படுத்தி போடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நபியவர்களை கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதல், எந்த அமல் சிறந்தது என்று சொல்லும் பொழுது தொழுகை என்று சொல்லல, அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்திலே தொழுவது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? தொழுகிறோம், தொழாமல் இருப்பது என்பது மிகப்பெரும் குற்றம். அதுவே தொழுகிறோம், ஆனால் தொழிலை வாழ்வாதாரத்தை முற்படுத்தி இதை பிற்படுத்துகிறோம். தொழுகை பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி செய்யறாங்க? இரவு முழுக்க வேலை செய்துவிட்டு 1 மணி 2 மணி வரை வேலை செய்யறாங்க. வேலை செய்துவிட்டு படுத்து உறங்கிய பிறகு ஃபஜ்ருக்கு எழுதுறது கிடையாது, ஃபஜ்ரை விட்டு விடுவது. வாழ்வாதாரத்தை நான் தேடுகிறேன் என்ற பெயரிலே எந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார்களோ, அந்த தொழுகையை முஸ்லிமாக இருந்தவர்கள் நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக கேட்டால் இலகுவாக சொல்லிவிடுகிறோம், ரொம்ப டயர்டா இருந்துச்சு, நைட் ஃபுல்லா வேலை, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறது. இன்றைக்காவது இரவிலே நீங்கள் தொழிலுக்கு வாருங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அழைக்கப்படுகிறதா? இல்லை. ஆனால் தொழிலுக்கு தூக்கத்தை தொலைத்து அதை தியாகம் செய்து எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானால் தொழிலை பார்க்கிறோம்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒலிக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு விடுக்கிறான், அஸ்ஸலா கைரு மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறது. இதற்கான அர்த்தத்தை விளங்கி இருக்கிறோம், கேட்கிறோம், புரிகிறோம். ஆனால் தொழுகை பக்கம் வருவதற்கு முடியாது. தூங்கிவிட்டு ஃபஜ்ருடைய நேரம் முடிந்த பிறகு எழுந்து அதற்கு பிறகுதான் தொழுவோம். இப்படி தொழுதால் அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், அவன் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்குமா? சிந்தித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு பொழுதும் பரக்கத் இருக்க. பரக்கத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தினால் குறைவான பொருளாதாரம் இருந்தாலும் அதை கூட நிறைவாக வாழ முடியும். அதுதான் பரக்கத். இல்லாவிட்டால் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை கூட நிம்மதி இருக்காது. மருத்துவ தேவைகள் அதிகமாக வரும், நோய் நொடிகள் அதிகமாக வரும். பரக்கத்து இல்லாமல் போனால் எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் அதிலே ஒரு அளவு கூட, ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு நிம்மதி இருக்காது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் நான் ஓடோடி தொழுகைக்காக வருவேன் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை ஓடுவது வரும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அதோடு சேர்த்து நம்மிடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான தவக்குல், எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். நான் இந்த நேரத்தில் இந்த வாக்கு சொன்ன பிறகு இந்த நேரத்தில் நான் தொழில் செய்யாமல் விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தொழுகை நான் விட்டுவிடக்கூடாது. நான் எப்படியாவது அதை அடைவேன். அல்லாஹ் எனக்கு உணவளித்து கொடுக்கிறார், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வார். அப்படி நாம் வந்துவிட்டால் நமக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை வளப்படுத்துவார், பெரிதாக்குவார். அந்த கொஞ்ச நேரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட மிக பெரும் லாபத்தை நாம் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு செல்லும் பொழுது தருவார். இதனால்தான் சஹாபாக்கள் தங்களுடைய தொழிலிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த அனைத்து பொருட்களையும் தொழில்களையும் அப்படியே விட்டுவிட்டு போவார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஈமான் வரும். இதன் காரணமாகத்தான் அவர்களை நாம் போற்றி புகழ்கிறோம், அவர்களை சிறப்பித்தும் அந்தஸ்தை உயர்த்தி பேசுகிறோம். தொழுகை என்று வந்துவிட்டால் அவர்கள் அதைத்தான் ஏற்படுத்துவார்கள். தொழில் பிறகு, வாழ்வாதாரத்தை தேடுவதெல்லாம் பிறகு. இது அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்வாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை விட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை மூழ்கி கிடப்பது கிடையாது. மாறாக தொழிலை விட்டு தொழுகை பக்கம் விரைந்து வர வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறார். இது இரண்டாவது அம்சம். இது இன்னும் டீப்பா போகலாம். அந்த அளவுக்கு இந்த தொழுகையிலே நமக்கு மிகப்பெரும் நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையோட கஷ்டங்களை நீக்குகிறார், நம்மை வளப்படுத்துகிறார், நம்மை சொர்க்கத்திற்குள்ள மனிதனாக மாற்றுகிறார். அப்ப அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தொழுகைக்கு இருக்கிறது. மூன்றாவதாக நாம் இந்த வாழ்வாதாரத்தினுடைய நிலையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக அடிப்படையான ஒரு அம்சம் தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது. பாருங்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த ஒரு மனிதர் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலிகளும் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தின் நிலைகளும் மிகப்பெரிய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாதவர்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீ நாடாதவர்களை உங்களுடைய பிரச்சனைகள் வெளியேறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார், வமை யத்தகில்லாஹு யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு வெளியேறக்கூடிய இடங்களை விசாலப்படுத்துவார். அதோடு நிறுத்தல, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், நீங்கள் நாடாதபுரத்திலிருந்து உங்களுக்கு அதிகமான ரிஸ்க்குகளை வழங்குவேன். நாடாதபுரத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க்குகளை வழங்குவேன். பாங்க சகோதரர், இன்றைக்கு ஏராளமான தொழில் இருக்கிறாரு, ஏராளமான வழிகளை தொழில் செய்யலாம். ஆனால் ஹராமான வழியில் தொழில் செய்வதன் மூலமாக ஈட்டக்கூடிய லாபம் தான் அதிகம். இப்படி இந்த காலகட்டத்துல நாம் ஹராமான வழியில் சென்று தொழில்களை ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் அதிகம். இன்றைக்கு எடை மோசடி செய்கின்றார்கள், எடை மோசடி செய்வதன் மூலமாக பெரும் லாபம் கிடைக்கும். ஆனால் யார் ஒருவர் அல்லாஹ்விற்கு பயந்து, சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, மனசாட்சி சொல்லும் இது தவறு என்று அந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு பயந்து அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளாமல் நாம் விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாதவர்களிலிருந்து நமக்கு ரிஸ்க் அளிப்பான். பல பொறுப்புகள் நமக்கு வருகிறது. பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகள் பல நிலைகளில் வரும். எஜமான் இருப்பார், அவர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார், பொருளாதாரத்தை வச்சுக்கோ அல்லது பொருளாதாரத்தை வாங்கிட்டு வா என்று சொல்லி இப்படி நமக்கு பல பொறுப்புகள் இருக்கலாம். ஆனால்
அந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு பயந்து யார் ஒருவர் அந்த பொருளாதாரத்தை அந்த ரிஸ்கை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, யார் ஒருவர் நேர்மையாக நீதமாக நடந்து கொள்கிறாரோ, யாருக்கு பயந்து அல்லாஹ்விற்கு பயந்து யார் நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நானாதவரத்திலிருந்து நாம் ரிஸ்க் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றுதான் சொல்றோம். இன்றைக்கு வட்டி இருக்கிறாங்க, வட்டியின் மூலமாகத்தான் பெரும் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார். அவருடைய தொழிலே வட்டியின் மூலமாகத்தான் இருக்கும். அவர் வட்டியின் மூலமாக பெரும் பெரும் பணக்காரர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் யார் ஒருவர் அது அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்று சொல்லி விலகி வாழ்கின்றாரோ, இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய படிப்புகள் ஒவ்வொன்றும் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய நிலை வட்டியின் வாயிலாக தான் இருக்கு. நீ பேங்க் எடுத்துக்கொண்டா அதுல வேலை செய்யக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் வட்டியின் அடிப்படையில தான் இருக்கும். அல்லது இன்னும் பல தொழில்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக விட்டு விலகி ஹலாலான அடிப்படையில் சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, குறைவான வருவாயாக இருந்தாலும் சரி, யார் அதை பின்பற்றி வாழ்கின்றாரோ அவருக்கு நானாவது அல்லாஹ் கொடுக்கிறார். நாம் யோசித்திருக்கவே மாட்டோம், சிந்தித்திருக்கவே மாட்டோம். அல்லாஹ் நமக்கு வருவாய்களை லாபங்களை தந்து கொண்டே இருப்பான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பாபன் மினஸ் ஸமா வல் அர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு ஊர்வாசிகளை பார்த்து சொல்றான், அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சம் கொண்டவர்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பாபன் மினஸ் ஸமா, அவர்களுக்கு பரக்காத்தின் மினஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்திலிருந்து பரக்கத்தினுடைய அந்த கதவை நாம் திறந்து விடுவோம் என்றுதான் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு மாற்றமான ஹராமாக இருக்கக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு மிக குறைவாக இருக்கக்கூடிய ஹலாலான வழியில் நாம் லாபத்தை ஈட்டி சென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பன்மடங்காக ஆக்கி தருவான். அவ என்ன அடிப்படை? அல்லாஹ்வை அஞ்சி வாழும், அல்லாஹ் தடுத்தவற்றில் விலகி இருக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, கடனுடைய விஷயம் இன்றைக்கு நம்முடைய உம்மத்திற்கு மத்தியில் பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். இன்றைக்கு கடனை வாங்கும் பொழுது என்னத்தை வாங்குறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும், கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழித்து விடுவான். அதே நேரத்தில் நேர்மையான எண்ணத்தோடு யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நான் கொடுப்பேன் என்கிற எண்ணத்தோடு வாங்குகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உதவி செய்கிறார், அவருக்கு இலகுவான பாதை ஏற்படுத்துகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாஸ், யார் ஒருவர் மனிதர்களிடமிருந்து கடனாக ஒரு பொருளை பெறுகின்றார், யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு, அதை கொடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தூய எண்ணத்தில் வாங்குகிறார், அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்காக அதை கொடுக்கிறார், அவருக்காக அல்லாஹ் அதை நிறைவேற்றுகின்றார். வமன் அகத யுரீது இத்லாஃபா, யார் ஒருவர் கொடுக்க கூடாது, ஏமாற்றி விடலாம். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், கேட்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் உருவாக்கும் பொழுது இந்த அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கிறார் என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. வியாபாரம் ரீதியாக நாம் வாங்கக்கூடிய கடன்கள் இன்றைக்கு பலர் அதை கொடுக்காமலே கொடுக்கிறார், அல்லது ஒருவரிடத்திலே கடன் வாங்கி அதை கொடுக்காமல் வீடு மாறி செல்வது அல்லது ஊர் மாறி செல்வது, இப்படி சென்று விட்டு அந்த கடனை பொருட்படுத்தாமல் அதை கொடுக்காமல் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை, ஏமாற்றிக் கொண்டு மோசடி செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மக்களை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்மையாக அல்லாஹ்விற்கு பயந்து நடந்தால் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அதற்காக நிறைவேற்றுகின்றார். அது எப்படி வேண்டுமானும் இருக்கலாம், நமக்கு அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு மருத்துவ உதவி, மருத்துவத்திற்காக கடன் வாங்கி 12 லட்சம் 3 லட்சம் அவசர தேவை, அதை கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் தொழிலை செய்கின்றோம், முயற்சி செய்கின்றோம். இப்படி செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். நம் மூலமாக கொடுப்பான், அல்லது வேறு யாராவது அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி யாராவது ஒரு உரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான். அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6 வசனத்திலே சொல்கிறார், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு நாம் வெளியேறக்கூடிய இடங்களை அதிகப்படுத்துவோம். வெளியேறக்கூடிய இடங்கள் என்ன? பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அதற்கான தீர்வு அல்லாஹ் காட்டுவோம். இதுதான் வழி, இதுதான் சரியான பாதை, இதுல போ அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுப்பான். அந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார், இந்த வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நாம் அதிகமாக வாழ வேண்டும். அதுதான்
நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இருக்கும். நான்காவதாக 13 விஷயங்களை பார்க்கிறோம். நான்காவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான அருட்கொடையை வழங்கியிருக்கிறார். இதனால கண்களை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார், அலம் நஜஅல் லஹு ஐனைன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்கள்ல நம்முடைய உடல் உறுப்புகளை பற்றி பேசுவான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். கண்களை கொடுக்கலையா, 2 உதடுகளை கொடுக்கலையா, இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் வாங்கி அனுபவிக்கிறோம், அந்த நன்றி செலுத்துறோமா கேட்டா இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வாருங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அவன் ஏவிய அந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்தும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹார்ட் இருக்குதா இல்லையா, இந்த இதயம், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயதிலிருந்து நாம் பிறந்ததிலிருந்து அதை சீராக சிறப்பாக வைத்திருக்கிறார். அதற்கு எந்த ஒன்றும் நாம் செய்யவில்லை. இந்த வெறும் ஹார்ட், ஒரு ஹார்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹார்ட்டின் மூலமாக நாம் எவ்வளவு பயனடைகின்றோம். 80 வயசு 70 வயசு 40 வயசு வரைக்கும் வாழுகின்றோம் சீராக. அதற்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. இந்த ஹார்ட்ல, அந்த இதயத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. டாக்டர்கிட்ட போறோம், அவன் சொல்லக்கூடிய அந்த தொகை 80 லட்சம், 50 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என்று சொல்லுகின்றார். வெறும் ஒரே ஒரு பிரச்சனை வந்ததற்காக நாம் செலவழிக்கக்கூடிய தொகை எவ்வளவு? சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை கேட்கிறார்கள். ஆனால் அந்த 40 வருட காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு பிரச்சனை வந்தா அதற்காக கொடுக்கக்கூடிய தொகை மிகப்பெரிய அளவாக இருக்கிறது. ஆனால் இத்தனை நாட்களாக 40 வருடங்களாக எனக்கு அந்த இதயத்தை, என்னுடைய உடலை சீராக சீரமைக்க இறைவனுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? எவ்வளவு நன்றி செலுத்தியிருக்கிறேன்? எத்தனை முறை அவனுக்காக சுஜூத் செய்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இதையெல்லாம் நாம் சரியான முறையில் செய்யும் பொழுதுதான், உதாரணமாக நமக்கு மத்தியிலே மனிதனுக்கு ஒரு உதவி செய்தால் என்று எதிர்பார்க்கிறார். எனக்கு அவன் மரியாதை செலுத்த வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், 4 பேருக்கு மத்தியிலே பெருமையாக பேசணும் என்று நினைக்கின்றார். சின்னதா ஒரு சில உதவிகளை செய்துவிட்டு. ஆனால் என்னுடைய இறைவன் என்னுடைய உடலிலே பல ஆண்டுகளாக சீரமைத்து காத்தார். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த உடலில் உள்ள ஒரு பாகம் சீரில்லாமல் போகும் பொழுது அந்த ஒரே நாட்களில் 30 லட்சம் செலவழிக்கிறோம், 40 லட்சம் செலவழிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை நாட்களாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு இந்த உடலை சீராக சிறப்பாக ஆக்கி வைத்திருந்தானே இல்லையா? அதற்காக என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வர வேண்டும். யா அல்லாஹ், நீ கொடுத்த ரிஸ்க், நீ கொடுத்த நிஅமத், என்னை ஏற்றுக்கொள்வாயா? உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடியானாக என்னை மாற்று. அதற்கு அழகி துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். இப்படிப்பட்ட துஆ முக்கியமாக எல்லோரும் கேட்க வேண்டிய துஆ. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய். எப்படி? எனக்கு உன்னை நினைவு கூறுவதற்காக எனக்கு உதவி செய். வ ஷுக்ரிக், உன்னை நன்றி செலுத்துவதற்காக. எப்படி? உன்னை நான் நன்றி செலுத்தணும், அதற்காக எனக்கு உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை வணங்குவதில் நான் அழகிய முறையில் கடைபிடிக்க வேண்டும், உன்னை அழகிய முறையில் நான் வணங்க வேண்டும், அதற்காக எனக்கு உதவி செய்கின்ற இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அந்த வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய வழிகளாக மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை நாம் பின்பற்றி சரியான முறையிலே நடந்து வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறார். நம்முடைய குடும்பத்தினுடைய சுமைகளை அவன் நிவர்த்தி செய்கின்றார், அதிலே அழகிய பாதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதுவெல்லாம் நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழும் பொழுது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிற இந்த தொழுகையின் பக்கம் நாம் விரைந்து வந்து அதை நிறைவேற்றும் போது, அல்லாஹ்வின் பாதை அதிகமாக செலவு செய்யும் பொழுது, இதன் மூலமாகத்தான் அதை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் நினைப்பது போன்று எதிலுமே அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் தூரமாக கொண்டு நாம் வாழ்வாதாரத்தை எதிர்பார்த்தால் ஒரு பொழுதும் நமக்கு நிம்மதி தரக்கூடிய வாழ்வாதாரம் இருக்க முடியாது. இன்றைக்கு பெற்றோர்களில் பலரும், என்னுடைய பையன் துபாயில் இருக்கிறான்,
என்னுடைய பையன் சவுதி அரேபியாவில் இருக்கிறான் இன்று பெருமையாக பேசுகின்றார்கள். ஆனால் அவனிடத்தில் தொழுகை இருக்கிறார் கிடையாது. தொழுகை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆனால் பெற்றோர்கள் பெருமையாக பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி அல்லாஹ்வின் நினைவு கூறிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நிலையை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இல்லாவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழிவு என்பது மிக மோசமானதாக. அதான் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா. இன்றைக்கு வட்டி வாங்கக்கூடியவர்கள், வட்டியில் ஈடுபடக்கூடியவர்கள், வட்டியிலே தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் வட்டியை அழித்தே தீர்வான். ஒய்யுர்பி ஸதகா, ஸதகாவை வளர்ப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, வழிகேடான பாதைகள், ஹராமான பாதைகளின் மூலமாக இந்த உலகத்தில் அதிகமான வருவாய் கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்கும். அதை விட்டெல்லாம் யார் அஞ்சி நடந்து வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மிகப்பெரியதாக இருக்கின்றது. அதை சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் முஃமினுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு தான் சொர்க்கம் என்பதாக சொன்னார்கள். என்ன காரணம்? இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கும், எல்லா வழியிலும் போக முடியாது, எல்லா வழியிலும் போக மாட்டான் ஒரு முஃமின். எது அல்லாஹ் ஹலாலாக்கிய பாதை, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறார், அதை தேர்ந்தெடுத்து செல்வார். ஆனால் காஃபிருக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு எதை செய்தாலும் பிரச்சனை கிடையாது, எதை செய்தாலும் அவனுக்கு வட்டியா பிரச்சனை கிடையாது. லாபம் இருந்தால் போதும், எனக்கு வாழ்வாதாரம் கிடைத்தால் போதும் என்கின்ற நோக்கில் தான் சென்று கொண்டிருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கிறது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு முஃமின் ஈமான் கொண்ட நிலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமல் செய்கிறார்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை, அழகிய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் என்றார் சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் முஃமினாக இருந்து நல்ல அமல்களை செய்வது, அல்லாஹ்வை பயந்து வாழ்வது, தவக்குலோடு வாழ்வது. இதற்கான வரலாற்று சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு வரலாற்று சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த 2 நாள் உரையிலும் நாம் கேட்ட அம்சங்களை சரியான முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதை புரிந்து கொண்டு விலகிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான உதவியை செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.